வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஷண்ட். இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி இந்த டிசைன் போடுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து நான் வீடியோ டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள். இல்லை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பீகாக் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பீகாக் 2 ஃபெதர்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த டிசைன் பீகாக் வித் ஃபெதர்ஸ். ஏன் இந்த டிசைனை எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து லீஃப் ஷேப் மாதிரி வருது, நிறைய வந்து வளைவு நெளிவெலாம் வருது. ஸோ செயின் ஸ்டிச் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ட்டு சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபெதரில் வந்து பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து நம்ம செயின் ஸ்டிச் ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து நாட் போட்டு ஆரம்பிக்கலாம், இன்னொன்று வந்து நாட் போடாமையும் ஆரம்பிக்கலாம். நான் நாட் போடாமல் ஆரம்பிக்கிறதால நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன். நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் பாருங்கள். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். பெருசாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டோன்னா இப்போ சர்க்கிள் இல்லை வந்து வளைவு நெளிவு நிறையா இருந்ததுன்னா போடுறதுக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டால் தான் அழகாக இருக்கும். ஒரே மாதிரி லெவலாக நம்ம போடணும், ஒரே மாதிரி சைஸ் வந்து செயின் ஸ்டிச் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இந்த முனையில் நான் வந்து செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் போடுறேன். நம்ம அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அது மேலேயே வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம். ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ட் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஆல்ரெடி போட்ட லூப்லேயே வந்து நான் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நாட் வந்து விழுந்துடும். கீழே இழுத்து விட்டோன்னே கீழே போயிடும் அந்த முடிச்சு. மறுபடியும் இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே இருந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்திருக்கேன். அதாவது ரொம்ப கிட்ட நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா கூட கேப் விழுந்துடும், அசிங்கமாக இருக்கும். ஒரு ஃபில்லிங் இல்லாமல் கிளாத் தெரியும், அசிங்கமாக இருக்கும். இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு எண்ட் நாட் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்டருக்கு கீழே தான் நான் போடுறேன். எண்ட் நாட் பார்டருக்கு மேலே போடல. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்லோப் மாதிரி வருது பாருங்கள். நான் வந்து எண்ட் நாட் போடும்போது நான் முடிக்கும்போது ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு இது வருது. நான் ரொம்ப கிட்ட தான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த வந்து பீகாக் ஃபெதர் ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்க்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு லைன் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு 2-3 இது இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அப்போ வந்து நான் எண்ட் நாட் போட்டேன் இல்லையா, முடிக்கும்போது கொஞ்சம் இடகுடமாக இருக்குது பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு ஃபெதர் ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், என்னென்னா இப்போது எட்ஜுக்கிட்ட நான் வரேன் இல்லையா, எட்ஜுக்கிட்ட வரும்போது நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு போகிற மாதிரியே போட்டுட்டு போனோன்னா தூக்கிட்டு நிற்கும், அசிங்கமாயிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து பக்கத்துலேயே போடணும். மறுபடியும் ரிவர்ஸ், அதாவது கீழே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு குட்டி ஸ்டிச்சு
கீழே எடுத்துகிட்டு வரும்போது குட்டி ஸ்டிச் நம்ம போட்டு லாக் பண்ணிட்டோம்னா அது தூக்காது, இல்லைன்னா தூக்கிக்கும். தூக்கிடுச்சுன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் வராது, ஃபினிஷிங் இருக்காது. ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நார்மலான நம்ம சைஸ் என்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோமோ அந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால் கிட்டேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் அதை மறைக்கிற மாதிரி போட்டோன்னா ஃபினிஷிங் நல்லா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 செயின்ஸ் இது பீகாக்கோட ஃபெதர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த டெக்னிக் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைன் வந்து பார்டர் கொடுத்துக்கலாம் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்டர் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் இது. நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் கொடுத்து இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் மிடல்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம எப்படி பார்டர் வந்து டர்ன் பண்ணி பண்ணோமோ அதே மாதிரி மிடலில் வந்துட்டு ஒரு டர்ன் கொடுத்துட்டு நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். மறுபடியும் அந்த பக்கம் செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகே, இதே மாதிரி மிடலில் வந்து முடியும். இது ஒரு மிடலில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதான் ஃபினிஷ்டு இது. இப்போ நான் வந்து நார்மலான த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் நாட் போடலை இந்த த்ரெட்டில், நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன் எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்திங்கன்னா நாட் போடாதது எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் இழுக்கிறேன். ரிவர்ஸ் இழுத்து டைட் பண்ண உடனே வந்து டைட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இந்த பீகாக் எப்படி நான் வந்து ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் லைனே, இதுக்கு நான் பார்டர் தர மாட்டேன். ஃபஸ்ட்டு லைன் இது தான், நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு வரேன். நம்ம எந்த ஷேப்க்கு இருக்கோ அந்த ஷேப் மேலேயே வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா மூக்கு கிட்ட வரேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து டைட்டாக போட்டுக்கலாம். ஸோ ஃபினிஷிங் அது ஒரு நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மூக்கு கிட்ட எடுத்துகிட்டு வந்து நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். நான் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து நான் மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். அதாவது ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து ஃபினிஷிங் வராது. அதை விட கொஞ்சம் கீழே இறக்கணுன்னா இறக்கிக்கணும், மேலே ஏற்றணுன்னா ஏற்றிக்கணும். அது ஷேப்பை பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கேப் இல்லாமல் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மூக்கு கிட்ட வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எங்கே எண்ட் பண்ணனோ அந்த இடத்துல வந்து நான் நாட் போடலை, அதை விட கொஞ்சம் கம்மியான இடத்துல வந்து நான் நாட் போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஷார்ப்னஸ் இருக்கும், அந்த மூக்கு கிட்ட நோஸ் கிட்ட ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் பாருங்கள். மறுபடியும் ஸ்டார்டிங் சைடே நான் போய் செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகே, மறுபடியும் மூக்கு கிட்ட வந்து எண்ட் ஸ்டிச் போடுறேன். கொஞ்சம் தள்ளி நான் போடுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம முடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கழுத்துக்கு கிட்ட நான் வந்து முடிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி முடிச்சிருக்கேன்றது இதை பார்த்தா தெரியும், கீழே பார்த்தா தெரியும். என்னென்னா இப்போது நம்ம டைட்டாக போடக்கூடாது. நம்ம கீழே வந்து நூல் வந்து மாட்டும் போது கொஞ்சம் லூஸாக மாட்டினேன்னா ஸ்டிச்சஸ் வந்து சுருங்காமல், அதாவது
துணி வந்து ஃப்ரேமை விட்டு எடுக்கும்போது சுருக்கம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கேன்ட்டு. ஒரு ஸ்லோப் மாதிரி வருது பாருங்கள், கழுத்துக்கிட்டேயும் ஒரு ஸ்லோப் மாதிரி வருது. இப்படி தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கே செம்ம நீட்டாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்லோப் மாதிரி வருது பாருங்கள். இப்படி தான் வந்து கழுத்துக்கிட்டேயும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, பார்டருக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலுமே போதும், அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பார்டர் லைன் நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த பீகாக்குக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் ரொம்ப நேரம் வீடியோ காமிச்சிட்ருக்கேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டுருப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் பார்ட்ரு போடுறேன். நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே தான். இப்போ நான் பார்ட்ரு போடும்போது இந்த நான் எண்ட் நாட் போட்ட இடம் எல்லாமே மறைச்சிக்கும். இந்த டிசைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஜரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலி இது வந்து நம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கோல்டன் ஃபினிஷில், கோல்டன் லுக்கில், அதுவும் இந்த பிளாக் கலர் கிளாத்துக்கு ரொம்பவே நல்லா அழகாக எடுத்து காட்டுது. இது இன்னும் ஈஸியும் கூட, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். சில பேர் வந்து செயின் ஸ்டிச், சில பேர் இல்லை, நானே வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நான் செகண்ட் செயின் ஸ்டிச் போடும்போது வந்து அது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸ்டார்டிங்லலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறதால அது நல்லா இல்லை. இந்த மாதிரி போடும்போது ஒரு அழகான ஃபினிஷிங் வருது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங் ரன்னாக தான் இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் நான் ஃபுல்லாகவே போடுறேன். அதே மாதிரி நீடில் வந்து க்ராஸாக பிடிக்காதீங்க. நான் சில டைம் க்ராஸாக பிடிப்பேன், ஏன்னா வந்து கேமரா வந்து என் கையை மறைச்சிக்கும் அப்படின்ட்டு, ஸ்டிச்சஸ் தெரியாதுன்ட்டு. பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம போடும்போது இன்னும் நீட்டாக வரும். அதே மாதிரி பொறுமையாகவும் சேம் லெவலாகவும் செயின் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த செயின் ஸ்டிச் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி தான். இதில் ஆரியில் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். இப்போ ஓகே, நான் மூக்கிட்ட வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மூக்கிட்ட நான் போட்ட நாட் எல்லாமே வந்து இந்த செயின் ஸ்டிச் மறைச்சிக்கிச்சு. ஸோ வந்து ஒரு ஃபினிஷிங், நல்ல ஃபினிஷிங் கிடைக்குது. ஓகே, எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போடுறதுக்கு கூட ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, இது ஃபுல்லாகவே நான் முடிச்சுக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.